வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர்லாம் வரேன்னு சொல்லுங்க. அதோட லாங் வீடியோ தான் இது பார்க்க போகிறீங்க. பார்ட் 1, பார்ட் 2, 3, 4 எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அது மினி vlog. இது பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வந்த உடனே நைட்டு டைம் தான் வந்திருந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் வந்திருந்தாங்க. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். டீ, காஃபி, ரஸ்க் எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்கள் நேராக ஸ்லிப்பர் ஷாப்புக்கு வந்துட்டோம். அங்கே ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்காக ஷீஹு, சேவி, அதுக்கப்புறம் இந்த ருமாலி ரொட்டி எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட உடனே என் மதர்லாம் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க கஸ்டர்டுக்கு. அவங்க முதல்ல கஸ்டர்டு செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி டின்னர் சூப்பராக சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் கஸ்டர்டோட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கல. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்காக ஒயிட்டு குஷ்கா, அதுக்கப்புறம் தால் ஃப்ரை, பெப்பர் முட்டை ஆம்லெட், கஸ்டர்ட் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ்க்கு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மசாலா எல்லாமே அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம் இல்லையா, அதனால முதல்ல ஜூஸ் எல்லாருக்குமே லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர் இன்லாவோட பசங்க போய் குல்ஃபி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸுமே சில்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடவே நாங்கள் ஃபிஷ்க்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு மசாலாஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருந்தோம். இதோட மசாலா எல்லாமே மெஷர்மெண்ட்ஸோட உங்களுக்கு வேணும்னா சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இந்த ஃபிஷ்க்கு என்னென்ன மசாலாஸ் எல்லாம் போடுவேன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். ஃபிஷ்க்கு எல்லாம் நல்லா இந்த மசாலாஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் கருவேப்பிலை தான் ஆட் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் எந்த மெத்தடில் ஃபிஷ்க்கு மசாலா அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபிஷ்க்கு ஒரு வழியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ்க்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த மீனுக்கு மசாலா எல்லாமே அப்ளை பண்ணால் ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் இது வாலெல்லாம் இருந்துச்சு, அதுக்குமே மசாலா அப்ளை பண்ணி வச்சியாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர் எல்லாம் உப்பெல்லாம் போட்டு மேரினேஷனுக்கு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பண்ணிவிட்டு தவா ஃப்ரை, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. குஷ்கா, தால் ஃப்ரை, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன், ஃபிஷ் எல்லாமே சூப்பராக லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர்லாம் மெஹந்தி போட்டு விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பப்பாயா, அதுக்கப்புறம் எங்கள் பிரதர்லாம் பார்த்திங்கன்னா ஷவர்மா, மோமோஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வீடியோ நான் எடுக்க முடியல, ஏன்னா என்னோடய மெஹந்தி இருந்துச்சு இல்லையா என்னோட கையில். ஸோ நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மெஹந்தி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா அது உளுந்து வடை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் பாபி. அவங்க உளுந்த வடை நல்லா செய்வாங்க. அதுவுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பெப்பர் சிக்கன்னு ஹோட்டல்லேருந்து அதுக்கப்புறம் ப்ரோஸ்ட் சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் வீட்டில் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் தாலும், சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாமே செஞ்சுருந்தோம். அது கூடவே இதெல்லாமே சூப்பராக அன்றைக்கான டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் சிஸ்டர்லாம் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, பெங்களூர்லேருந்து தமிழ்நாடுக்கு திரும்பியும். ஏன்னா அவங்க 1.5 டேக்கு தான் வந்திருந்தாங்க. அவங்க பசங்களுக்கு ஸ்கூலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹோம்ஒர்க் எல்லாமே இருக்குது, அதனால் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தான் சொல்லியிருந்தேன். வெஜ்ஜு, சிக்கன் எல்லாமே போட்டு சூப்பராக வெஜிடபிள் சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுட்டேன். இதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறையவே வேணும். நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ், வியூஸ் எல்லாமே நல்லா அச்சீவ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மெத்தட்லலாம் நூடுல்ஸ் செய்வீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
இது பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல நூடுல்ஸ ஒரு இதில பாத்திரத்தில முதல்ல வாட்டர், அதுக்கப்புறம் உப்பு, ஆயில் எல்லாமே ஆட் பண்ணி இது ஒரு டிப்ஸாவே எடுத்துக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணோம்னா நல்லா ஸ்டிக்கியா ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம வரும் நூடுல்ஸ். அதுக்கான டிப்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில பார்த்தீங்கன்னா, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே இங்க நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜஸில் நான் இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் எந்த மெத்தடில் நூடுல்ஸ் செய்வீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மெத்தடில் செய்வேன். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியா பவுடர், மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கனுமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தனியா பவுடர் இதெல்லாமே மேரினேஷனுக்கு வச்சுடுவேன் எப்போவுமே சிக்கனு. இந்த மாதிரி ஸ்மால் பீசஸை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் நூடுல்ஸு. அதுக்கப்புறம் இதுவுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான இந்த மாதிரி சிக்கன் கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் முதல்ல நம்ம வடிகட்டி வச்சிடலாம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் எல்லாமே தண்ணி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு பாத்திரத்தில் கிரேவி, அதுக்கப்புறம் மேலே நூடுல்ஸ், திரும்பியும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சோயா சாஸு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டோம்னா சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க.